மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ். இன்று நம்முடன் அதிமுகவின் அரசியலை அது விதை போட்டு முளைத்த நாளிலிருந்து இன்று ஆலமரமாய் 50 வருடங்கள் ஆட்சியில் இருந்த நாட்கள் வரை, எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா வரை, ஜெயலலிதாவிலிருந்து எடப்பாடி வரை, இன்று இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என அனைவருடனும் கலந்து வாழ்ந்தவர் துரைக்கருணா. அவரை அதிமுகவின் இன்றைய நிலை குறித்து நாம் பேச அழைத்திருக்கிறோம். வணக்கம் துரைக்கருணா. வணக்கம் சகோதரா. அதாவது அதிமுக ஜெயிக்கணும், திமுகவை வெற்றி பெறணும் அப்படின்னா அதிமுக ஒற்றுமைப்படணும். அதிமுக ஒற்றுமை பெற்றால்தான் திமுகவை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அதிமுக ஒற்றுமைப்பட்டு விட்டதா? ஒற்றுமைப்பட்டால்தான் நிச்சயம் வெற்றி என்பது நீங்கள் சொன்ன தொடக்கத்தில் சொன்னது 100% உண்மை. ஒன்றிணைந்த வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்வதற்கு நிறைய கட்சிகள் தயாராக இருக்கும். அப்போ தான் ஒரு வலுவான கூட்டணி இருக்கும். அந்த ஒரு ஒற்றுமைப்பட்ட வலிமை மிக்க அதிமுக இன்று இல்லை என்கிற காரணத்தால் தான் நாம் தேடி தேடி போய் கூட்டணிக்கு கட்சிகளை சேர்க்க வேண்டிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. நீங்கள் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியதன் நோக்கமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கை வழியிலிருந்து, அவருடைய லட்சியத்திலிருந்து திமுக திசை மாறி செல்லுகிறது. மக்களுக்கான அரசாக திமுக இல்லை. மறைந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மக்களுக்கான ஆட்சியாக இல்லாமல் சுயநலத்தின் அடிப்படையில் அவர் ஆட்சியை கொண்டு போகிறார். தவறுகள் நிறைய நடக்குது என்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, தனிப்பட்ட முறையில் திரு எம்ஜிஆர் அவர்களை அரசியலிலிருந்தும் திரையுலகத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சதி எண்ணத்தோடு தன்னுடைய மூத்த பிள்ளை முத்துவை திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்தி திரு எம்ஜிஆர் போலவே நடிப்பதற்கு, அவர் பாடுவதற்கு, வசனங்கள் பேசுவதற்கு தயாரித்த அந்த சூழல் என்பது. இந்த இரு காரணங்களால் தான் 72 அக்டோபர் தனி கட்சி தொடங்குகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து மட்டுமல்ல அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்குகிறார். அதற்கு கிட்டத்தட்ட 72 முதல் 77 வரையிலும் கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் 77, 80, 84 ஒரு ஹார்ட்ரிக் வெற்றியை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார். அவருக்குமே பல காலகட்டங்களில் சோதனைகள்லாம் வந்தது. 72 கட்சி தொடங்குறாரு. 74 பொதுக்குழு, அப்போ தான் அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளராக எம்ஜிஆர் வருகிறார். 76 இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாநில கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றுவதற்காக 1976ஆம் ஆண்டு கோவையில் ஒரு பொதுக்குழு. அதில் தான் அந்த பொதுக்குழுவில் இந்த தீர்மானமும், இத்தோடு அந்த அண்ணாவின் உருவம் பொறித்த அந்த கொடியை தன் கைகளில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுனால அன்றைக்கு அதிமுகவில் இருந்த முன்னணி தலைவர்கள் ஜி. விஸ்வநாதன், கோவை செழியன், பில்லப்பன், விருதுநகர் சீனிவாசன், புலவர் இந்திரகுமாரி போன்றவர்கள்லாம் உண்மையான அதிமுக நாங்கள் தான், இவர் மாநில கட்சியை தேசிய மத்திய அரசு கலைத்து விடும் என்கிற பயத்தில் அனைத்து இந்த அதிமுகன்னு பேர் மாற்றுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வெளியில் போகிறாங்க. போனவர்கள் உரிமை கொண்டாடி கோர்ட்டுக்கெல்லாம் போய் கேஸெல்லாம் நடத்தி ஒரு 5-6 மாதத்தில் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு ஒருத்தராக இங்கே சேர்ந்துட்டாங்க. 1976 அந்த முதல் எதிர்ப்பு குரல் என்பது அவர்களையும் அரவணைத்து கொண்டார். அப்படியே வந்தோம்னா 84 எஸ்.சி. சோமசுந்தரம் புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு எதிராக ஒரு தனி கட்சி நமது கழகம்னு தொடங்குகிறார். ஒரு தேர்தலை எதிர்கொள்கிறார். அவர் தோற்று போயிறார். ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. மீண்டும் திரு எஸ்.சி. அவர்களை நேரில் அழைத்து கட்சியில் இணைத்து அவர் தேர்தலுக்கு செலவு பண்ண செலவு தொகையெல்லாம் கொடுத்து அரவணைத்து கொண்டார். தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தன்னை வெளியேற்றிய போது தன்னை கடுமையாக விமர்சித்த
நாவலர் நெடுஞ்செழியன், ப.உ.ச., ராகவானந்தா, ராஜாராம் மாதவன் போன்றவர்களெல்லாம் தன் கட்சிக்கு கொண்டு வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக்கிறார். ப.உ.ச.வை, ராகவானந்தத்தை, மரியாதைக்குரிய நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை எல்லாமே கட்சியின் பொதுச்செயலர் என்கிற உயர் பொறுப்பு கொண்டு வராரு, அமைச்சரவையில் இடம்பெற செய்கிறார். அப்போ புரட்சித் தலைவருடைய எண்ணம், நோக்கம் என்ன? கட்சி வலிமையானதாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடைப்படுத்துவதற்கும் கட்சி வலிமை மிக்கதாக இருக்க வேண்டும். இந்த நோக்கம்தான். அப்படியே புரட்சியர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜா அணின்னு பிரியுது. மிக கடுமையான விமர்சனம். ஜெயலலிதையை சார்ந்த ஜெயலலிதா அவர்களையும் இந்த பக்கம் ஜானகி அம்மா அவர்களையும் கூட இருதரப்பும் கடுமையான விமர்சனம். உங்களுக்கு தெரியும், காளிமுத்து, வளர்மதி, ராமவீரப்பன் போன்றவர்கள் எந்த அளவிற்கு ஜெயலலிதாவை மிக நாரச நடையில் மிக மலினமான விமர்சனங்களை செய்த அவர்களையும் பின்னாடி இணைத்து கொண்டார். 89 இணைப்புக்கு வருகிற பொழுது இணைத்து அவர்களுக்கும் கட்சிகளையும் ஆட்சியிலும் பொறுப்புகள், பதவிகள். அதை தாண்டி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக என்ற முன்னணியினர் வெளியேறியவர்கள் எல்லாம் மறுபடியும் அழைத்து கட்சியை வலிமைப்படுத்தினார், ஒற்றுமைப்படுத்தினார். கட்சியை மீண்டும் 91, 2001, 2011, 2016 என்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை ஈட்டினார். அந்த 2 பெரும் தலைவர்கள் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமியும் செயல்பட வேண்டும். விலக்கி வைக்கப்பட்டவர்களை, விலகிச் சென்றவர்களை அரவணைக்க வேண்டும், கட்சியில் இணைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற கிட்டத்தட்ட 90% பேருக்கு அந்த உணர்வு. ஒரு 10% வேணால் எடப்பாடி முடிவு சரின்னு போயிருக்கலாம். ஆனால் இந்த நிலைப்பாட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் எடப்பாடி பிடிவாதமாக இருப்பதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நாம் இந்த மாதிரியெல்லாம் பேச வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பொதுவெளிகளில் நிதர்சனமாக தெரிகிறது. 2024 தோல்வி கிட்டத்தட்ட 53 ஆண்டுகால அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு, பெருந்தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். அதனால தான் செங்கோட்டையன் உட்பட 6 பேர் போய் வலியுறுத்துகிறாங்க. களம் வேறாக இருக்கிறது, கட்சி தொண்டர்களுடைய எண்ணம், உணர்வு வேறாக இருக்கிறது. நாம் இனி வெற்றி பெற முடியுமோ என்கிற சந்தேகம் வந்ததுனால தான் பல பேர், லட்சக்கணக்கானவர், ஏன் 1 கோடிக்கு மேற்பட்டவர் ஓட்டு போடவே போகலையே. அப்போ இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் அவர்கள்லாம் அரவணைக்கணும், கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அவர் முடியவே முடியாதுன்ட்டார். அடுத்தடுத்த நிலைகளில் எப்படியாவது இணைத்து விட வேண்டும் என்று தான் இந்த விலக்கி வைக்கப்பட்ட திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே ஒரு பொதுச் செயலாளராக, தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி வி.கே. சசிகலா இவர்களுமே கட்சி ஒன்றுபடும், ஒன்றிணைத்து விடுவோம், அப்படி ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளிலும் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் உருவாயிடுச்சு. அதற்கான முன்முயற்சியை எடுக்கிறோம்னு இந்த 4-5 வருஷம் ஆகிப்போச்சு, முடியவே முடியல. அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இன்னும் முடியல, பிரச்சனை முடியல. அப்போது அதிமுக ஒன்றிணைந்தால் வெற்றி பெறும் அப்படின்ற நிலைக்கு எடப்பாடி இன்னும் வரல, இதுவரையிலும் வரலை. இப்போ நடந்திருக்க அந்த டிடிவி இணைப்பு, ஓபிஎஸ் மறுபடியும் உள்ளே வர போகிறாரு அப்படின்னு சொல்கிறது, சசிகலா இன்னும் திரிசங்கு நிலையில் இருப்பது, இதெல்லாம் அதிமுகவுக்கு இந்த ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நிறைவேற்றுதா? அது அந்த கோரிக்கை ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லையா? இல்லை, இப்போ இதுவரையிலும் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி என்டிஏ தரப்பில் இருந்து தான் பேசி திரு டிடிவி தினகரனை கொண்டு வந்திருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி 2023 காலகட்டத்திலேயே பாஜகவிலிருந்து வெளியேறி இனி இந்த வரும் தேர்தல் மட்டுமில்லை, எந்த தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது, அவர்களோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லைனர். கடந்த ஜூலை மாதம் போய் டெல்லியில் பாஜகவோடு ஒப்பந்தம் போட்டு வந்துட்டார். அப்போ தன் நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டார். அதே மாதிரி ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனுக்கு இனி ஒருபோதும் அதிமுக இடமில்லை, இந்த கூட்டணி கூட அவங்களுக்கு இடமில்லை என்று உறுதியாக தெரிவித்தார். டிடிவி தினகரன் என்டிஏ மூலமாக வந்துட்டார். அப்போ இன்னொரு படி இறங்கி வந்திருக்கிறார். இப்போது 2017 ஏற்பட்ட முதல் தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எடப்பாடி 4 ஆண்டுகள் முதலமைச்சர் ஆவதற்கு, தொடர்வதற்கு துணை நின்ற பாரதிய ஜனதா கட்சி இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடியிலிருந்தும் காப்பாற்றி கட்சியை ஒருங்கிணைத்து விடுவார்கள் என்டிஏ, குறிப்பாக அமித்ஷா, மோடி ஆகியோர். இப்போ அந்த நிலைப்பாட்டில் தான் இவங்க இன்னும் காத்திருக்கார்கள். திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு சசிகலா அவர்களும் கூட அந்த நிலைப்பாட்டிற்காக தான் காத்திருக்காங்க. அப்போது கட்சி வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றி மீண்டும் அனைத்து இந்திய அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி விரும்புவாரே என்றால், அதுதான் அவருடைய எண்ணம், நோக்கம் என்று இருந்தால் நிச்சயம் அவர்களை இணைக்கணும்.
ஸோ அதற்கான வேலை திட்டத்தை அது பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ தலைமை முயற்சி மேற்கொண்டு வருவதாக நமக்கு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாட்களில் பிப்ரவரி முதல் வாரத்திற்குள்ளே அது முடிவுக்கு வரும். மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக வருகிறதா அல்லது என்டிஏ மூலமாக இந்த கூட்டணியில் பயணித்து பின்னால் ஒருங்கிணைப்பை செயல்படுத்த போகிறார்களா, அது எந்த நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்பது நமக்கு 1-2 நாளில் தெரியும். மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வரும் என்று நான் நம்புகிறேன். ஒருங்கிணைந்த அதிமுக நல்லதா, என்டிஏ என்கிற பாரதிய ஜனதா கட்சியால் கொண்டு வரக்கூடிய கூட்டணி நல்லதா, எம்ஜிஆர் உருவாக்கிய ஒற்றுமை, ஜெயலலிதா உருவாக்கிய ஒற்றுமை எல்லாம் காங்கிரஸ் என்ற கட்சியால் நிறுவப்பட்டதா? இல்லை, அது எம்ஜிஆரால் நிறுவப்பட்டது, ஜெயலலிதாவால் நிறுவப்பட்டது. இப்போ ஏற்படுற என்டிஏ மூலமாக நடைபெறக்கூடிய இந்த ஒட்டு வைப்பு உண்மையிலேயே அதிமுகவை ஒருங்கிணைக்குமா? ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குமே என்றால் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சி தான் அதிமுக. அப்படி இருக்கிற பொழுது எந்த தேசிய கட்சி மாநில கட்சியினுடைய தயவு தேவையே இல்லை. இன்று பலகீனமான நிலையில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தன் வெற்றிக்கு பாஜக துணை நிற்கும் என்கிற அடிப்படையில் தான் ஒப்பந்தம் போட்டுட்டு வந்திருக்கிறார். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி 2017 இந்த பிரிவு வந்த பொழுது ஒற்றுமைப்படுத்திய பாஜக இன்றைக்கு தேசிய அளவில் என்டிஏவுக்கு தலைமை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த என்டிஏ அணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்ற கருத்து இருக்குமே என்றால் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்குவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும். கூட்டணிக்கான அழுத்தம் கொடுத்து கொண்டு வருகிற பொழுது இருந்தது. மீண்டும் ஒன்றுபட்டு வலிமை மிக்க அதிமுக உருவாகுமே என்றால் அப்போ எந்த தேசிய கட்சியும் இல்லை. இன்றைக்கு தேர்தல் கூட்டணி, தேர்தலுக்கு மட்டுமே கூட்டணி, நாங்கள் எங்கள் பாதையில் பயணிக்கிறோம் என்று துணிச்சலாக முடிவெடுத்து வருவதற்கு அந்த வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும். இடைக்காலத்தில் இவர்கள் தயவோடு ஒன்றுபட்டாலும் பிற்காலத்தில் இவர்கள் எடுக்கிற முடிவுகள் அது பாஜகவினுடைய அழுத்தம் காரணமாக எடுக்க தேவையில்லை என்பதுதான் என்னோட பார்வை. வரும் தேர்தலில் டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்றதுனால முக்குளத்தோர் வாக்குகள் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போ ஓபிஎஸ் சேர போகிறாரு, தர்மர் அதுக்கு முன்னாடியே சேர்ந்துட்டார் ஏடிஎம்கேக்கு. இப்போது இந்த டிடிவிக்கும் எடப்பாடிக்கும் நிகழ்ந்த மோதல் பயங்கரமான ஒரு மோதல், பல ஆண்டுகளாக நீடித்த மோதல். இவங்க 2 பேரும் ஒத்துமையாக டிடிவியை ஏடிஎம்கே ஆட்கள், எடப்பாடி ஆட்கள் தோற்கடிக்கணும்னு நினைப்பாங்களா, இல்லை எடப்பாடி டீமை டிடிவி ஆட்கள் தோற்கடிக்கணும்னு நினைப்பாங்களா? இந்த ஒரு நண்டு இன்னொரு நண்டை இழுக்கக்கூடிய அந்த மாதிரி சதி வேலைகள் இந்த தேர்தல் காலத்தில் நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களுடைய பார்வை? இல்லை, பொதுவாக மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் மாதிரி தலைமை ஒரு முடிவெடுத்தால் அதற்கு கட்டுப்பட்டு செயல்படுவோம், மாறுபட்ட கருத்துள்ள அரசியல் கட்சிகள் நம்மளோடு கரம் கோர்த்தாலும் அவர்கள் வெற்றிக்கு நாம் பாடுபடுவோம் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கும். ஜே அணி ஜா அணி பிரிந்து 89 இணைந்த பொழுது ஒரு நெருடல் இருந்தது. 91 தேர்தலின் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கினது. ஆனாலும் தலைவர்கள் அமர்ந்து பேசி செல்வி ஜெயலலிதா அவர்களும் அங்கிருந்து வந்தவர்களை பெரும்பாலான இடங்களில் இவங்கெல்லாம் அந்த புறா சேவல் சின்னம் அப்படிங்கிற அந்த பாகுபாடு 2 ஆண்டுகளாக இருந்தது. 91 தேர்தலின் போது எல்லோரையும் அழைத்து அரவணைத்து நமக்கு வெற்றி முக்கியம், எனவே இந்த பாகுபாடு காட்ட வேண்டாம் என்று சொன்ன பொழுது, செல்வி ஜெயலலிதா சொன்ன பொழுது அனைவருமே, இந்த அம்மா செல்வி ஜெயலலிதா பின்னர் அணிவகுத்த அத்தனை நிர்வாகிகளும் ஜானகி அணியிலிருந்து வந்தவர்களோடு இணக்கம் பாராட்டினார்கள். ஆனால் அந்த இருவரும் தலைவர்கள் வழியில் அவர்களுக்கு இருந்த அந்த செல்வாக்கு, அந்த தலைமையின் மீது உள்ள ஈடுபாடு என்பது இன்றைய தலைமுறையினரும் இருக்குமா? மிகப்பெரிய சந்தேகம். அந்த அளவில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனோபாவத்தில் 8-9 ஆண்டுகளாக இந்த தேமுதிக பயணித்தது.
அமமுக பயணித்தது. அமமுகவை வழிநடத்துகிற திரு டிடிவி தினகரன் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு வரைக்கும் மிக கடுமையான விமர்சனம். இந்த அமமுக தொடங்கியதே துரோகி எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு தான் அப்படின்னு கோபாவேசமாக பேசினார். அவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் பிரச்சாரம் செய்கிறத விட தூக்கு போட்டு செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட பேசினார். வலைத்தளங்களில் தூக்கு கயிறு இங்கே, தினகரன் இங்கேலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியமாங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எடப்பாடிக்கு எதிரான மனநிலை என்பது பரவலாகவே டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்குளத்தோர் மத்தியிலும், இதை தாண்டி இந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த, குறிப்பாக தென்மண்டலங்களில் இருக்கிற ஒரு 100-106 சமுதாயம் அவருக்கு எதிரான மனநிலை இருக்கிறது. எனவே டிடிவி வந்து இணைந்து விட்டார், எனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நாம் களமாடுவோம் என்று அமமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பணியாற்றுவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதிலிருந்து வெற்றியை நோக்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பயணிக்க வேண்டுமென்றால், நான் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு சக்தியாக இருக்கிற திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா போன்றவர்களையும் கட்சியில் இணைத்து, அப்படி இணைத்து வருகிற பொழுது டிடிவி தினகரன் ஆதரவாளர்களும் கூட இந்த நிலைப்பாட்டிற்கு திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா வந்துட்டாங்க அப்படிங்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த முக்குளத்தூர் சமுதாயம் கட்சி வெற்றி பெற வேண்டும், இவர்களும் வந்து விட்டார்கள், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற பொது நோக்கத்தின் அடிப்படையில் தீவிரமாக களமாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். நீங்கள் சொன்ன ஜானகி ஜெயலலிதா அணி இணைப்பின் போது ஜானகி அரசியல் விட்டு போயிட்டாங்க. ஆமாம், ஜெயலலிதா தான் பொதுச் செயலாளர். அப்போ அவங்களால பேச முடியும். இன்றைக்கி டிடிவி ஆட்களை கட்டுப்படுத்த டிடிவியும், எடப்பாடி ஆட்களை கட்டுப்படுத்த எடப்பாடியும் 2 பொதுச் செயலாளர்கள். அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு வந்தாலும் கட்சிக்குள்ளே இணைக்க மாட்டாங்க. அவர் ஒன்று வந்து டிடிவி சின்னத்தில் நிற்பார், இல்லைனா பிஜேபி சின்னத்தில் நிற்பார். அதுதான் நிலவரம். சசிகலாவுடைய நிலவரம் இன்றைக்கி வரைக்கும் கிளியராகவே இல்லை. அதுதான் ஒரு பொசிஷன். சசிகலா வந்து இது பண்ணல, சேர்க்கலை. ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்க்கறதுலேயே ரொம்ப பெரிய தயக்கம் இருக்குது. அதனால தான் இந்த கேள்வி மறுபடியும் வருது. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒற்றுமை என்பது ஒரு ஜே அணி இணைஞ்சது போன்ற ஒற்றுமையா, இல்லை எம்ஜிஆர் நமது கழகம் எம்ஜிஆருடைய அதிமுக நமது கழகம் இணைந்தது போன்ற ஒரு ஒற்றுமையா, இல்லை எம்ஜிஆரை எதிர்த்து போனவங்கள்லாம் பச்சை குத்துனவங்கன்னு போனவங்கெல்லாம் திரும்பி இணைஞ்சது போன்ற ஒற்றுமையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒற்றுமையில் வந்து ஒரு செயற்கைத்தனம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் பாஜக கண்காணிப்பில் இவங்க சேர்றது என்பது ஒரு எந்த கட்சிக்குமே அந்த மாதிரி ஒரு உணர்வோடு சேர்ந்த மாதிரி தெரியலையே. இல்லை, நிச்சயமாக நான் சொன்னது மாதிரி ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க, தொண்டர்களின் 100% தொண்டர்களின் ஆதரவு மிக்க தலைவர்களாக தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதை பிறந்து செல்வி ஜெயலலிதாவும் அவங்க செயல்பட்டாங்க. அதனால் அவர்களால் எல்லாமே சாத்தியப்பட்டது. இன்று நீங்கள் குறிப்பிடுற மாதிரி எல்லோருமே தலைவர்கள். திரு எடப்பாடியும் தலைவர், திரு டிடிவி தினகரனும் தலைவர், திரு ஓபிஎஸும் தலைவர், திருமதி சசிகலாவும் தலைவர். அப்போ இந்த 4 பேரும் ஒன்றுபட்டு, இந்த 4 பேரும் கட்சி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம், அந்த வெற்றி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற பார்வையோடு வந்து அமர்ந்து பேசி, யாருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு ஒற்றை தலைமையை மீண்டும் உருவாக்கி, அல்லது கூட்டு தலைமையை கூட உருவாக்கினால் தொண்டர்கள் கட்சி இந்த கட்சி என்பது ஒவ்வொரு முறையும் தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அவர்கள் இந்த பிரிந்து கிடக்கிற இந்த சக்திகளை ஒன்றிணைக்கிற பொழுது நாம் வலிமை பெற்று விட்டோம், ஒன்றுபட்ட அதிமுக திமுகவை களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற எண்ணமும் உணர்வு வரும். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இது நவகிரக மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில் தான் இருந்து யார் காலை வாருவதுங்கிற மாதிரி போக்கு வந்துடும். இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு பிடிபடலை. ஏன்னா ஒரு அழுத்தத்தின் மூலமாக இந்த கூட்டணியை உருவாக்குனதா பரவலாக பேசப்பட்டது. பொதுவெளிகளில், காட்சி ஊடகங்களில், நாம் பங்கேற்ற விவாத களங்களில் கூட பலருமே அந்த பதிவை செய்தார்கள்.
அப்போ அந்த ஒருங்கிணைப்புக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் நிச்சயமாக அது நிறைவேறும் என்று தான் இந்த தரப்பிலிருந்து நம்புகிறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் நம்புகிறாங்க. அமமுக என்கிற தனிக்கட்சியை தொடங்கி நான் நடத்துகிறவன், அதிமுக ஒன்றிணைந்து ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற பொழுது நான் கூட மறுபரிசீலனை செய்வேன் கட்சியை இணைப்பதற்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் முன்ன சொல்லியிருக்கிறார். தனி தேவையில்லை அப்படிங்கிற பார்வை அவருக்கும் இருக்கிறது. எனவே நான் குறிப்பிடுகிறேன், ஒன்றுபட்ட வலிமைமிக்க அதிமுக என்பது விட்டு கொடுத்து போவன் கெட்டுப்போவதில்லைங்கிற மாதிரி. நீங்கள் சிலுவம்பாளையம் கிளைச் செயலாளராக தன் அரசியல் வாழ்வை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய உயர்ந்த பொறுப்பான பொதுச் செயலாளர் ஆகிட்டார். எம்பி எம்எல்ஏ மந்திரின்னு இருந்தவர் தமிழகத்தின் ஆகப்பெரிய பொறுப்பான முதலமைச்சர் பொறுப்பையும் வகித்துட்டார். எதனால்? இந்த கட்சியால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியால். அப்போ இந்த கட்சி முக்கியம், இந்த கட்சியை நம்பியிருக்கிற தொண்டர்களின் எதிர்காலம் முக்கியம் என்று கருதி விட்டு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி தான் திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு சசிகலா அவர்களுமே இந்த தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று இல்லாமல் ஒற்றுமைப்படுகிற அந்த கட்சி என்பது, வலிமை மிக்க இந்த கட்சி என்பது அரசியல் களத்தில் தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் இவர்களெல்லாம் அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டுமே முடியும். இல்லைன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதிமுக என்கிற அரசியல் கட்சியை இந்த 53 ஆண்டுகளிலேயே சரிவு பாதைக்கு பின்னடைவுக்கு கொண்டு சென்ற பாவம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சேரும். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய கருத்துக்களையும் பார்வைகளையும் எங்களுக்காக தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள்.